பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கை செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஏறக்குறைய 30 வருடங்களாக நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் வெற்றிகரமாக நடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வெறுமனே கூட்டங்களை நடத்தி ஜனங்களை அனுப்பிவிடாதபடி எல்லா கூட்டத்தின் இறுதியிலும் ஜனங்களுக்காக சிறப்பான விருந்தை நாம் அளித்து வருகிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவிலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். இயேசு உங்களுக்காக விடுதலை தருவார். நான் கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசரேத் தேவனுடைய மாளிகை, அதாவது நாசரேத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்குது தேவனுடைய மாளிகை. அங்கே அதுக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கட்டி நாம் நடத்தி வருகிறோம். நிறைய ஜனங்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் அந்த முதியவர்களுக்காக காத்திருக்கிறது. எனவே நீங்கள் விரும்பினால் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் வரலாம். அவங்களுக்கு தெரியாதது எதுவும் அல்ல. அந்த இடத்துல தினந்தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், கனமிக்க குருவானவர்களாக வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாராவது இந்த மாதிரி நல்ல ஊழிய நடக்கிற இடம் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடிட்டு இருப்பாங்கன்னா அவர்களுக்கு நமது நாசரேத் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னுமாக கர்த்தர் பக்கத்திலே 3 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காரு. அதிலேயே நாம் வந்து எப்படியாவது கர்த்தர் சித்தமானால் நாம் ஒரு அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவங்க படிக்கிறதுக்கான ஸ்கூலையும் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். எவ்வளவோ ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய ஸ்கூல் வந்து அனாதை பிள்ளைகளுக்காகவும் மிஷினரி பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் கட்டப்பட இருக்கிறது. ஏராளமான லட்சங்கள் தேவை. ஆண்டவருக்கு இது எம்மாத்திரம். எனவே நீங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? திறந்தோறும் ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக மாதந்தோறும் ஏறக்குறைய 3000 பேருக்கு நாம் இலவசமாக உணவு கொடுக்கின்றோம். எவ்வளோ உதவிகளை நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலும் நாம் செய்து வருகிறோம். எனவே இந்த நல்ல ஊழியத்திற்காக தினந்தோறும் ஜெபியுங்கள். நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், மத்தேயு 10வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. வீட்டஜமானுடைய வேலைக்காரனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். சரிங்களா? இதில் ஒரு வித்தியாசமான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷன், நல்ல பணக்காரர், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவர் அங்கே நல்ல ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறார், விவசாயத்தை வைத்திருக்கிறார். நல்ல விதைகளை அவர் விதைத்து விட்டு போகின்றார். எனது தோட்டத்தில் நல்ல விதைகள் இருக்கட்டும், நல்லபடியாக கதிர் வரட்டும், நல்ல அறுவடை உண்டாகட்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அவர் நல்ல விதைகளை அவர் அங்கே விதைக்கின்றார். நாசரேத்துக்கு வர்ற வழியில்
ஆழ்வார்த்தினகிரியை தாண்டின பிறகு எக்கச்சக்கமாக வயக்காடுகள் இருக்கும். 2 ரோட்டுக்கு 2 பக்கத்துலேயும் வயக்காடு, குளம் இருக்கிறதுனால, தாமிரபரணி தண்ணி இருக்கிறதுனால எக்கச்சக்கமாக அங்கே விளைநிலங்கள் உண்டு. அப்போது அந்த மழைலாம் பெஞ்சி ஜனங்கள் அதை உழுது, முந்தி மாட்டை வச்சு உழுவாங்க, இப்போ டிராக்டரை வச்சு ஒரு நிமிஷத்தில் உழுதுருவாங்க. அதே மாதிரி அறுவடை நேரத்தில் இப்போ வந்து மிஷினை வச்சு ஒரே நாளில் எல்லாம் அறுத்து தள்ளிடுறாங்க. அந்த காலத்துலேயே அந்த விவசாயம் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, இனியும் இருக்கும். நல்ல விதைகளை விதைச்சிட்டு போகிறார். ஆனால் எதிரி வந்து பார்த்துட்டு நல்ல விதையாக விதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே முள்ளுகளையும் அவன் விதைத்து விட்டு போனான் என்று காண்கிறோம். ரீத்துக்குரியவர்களே, இந்த உலகம் எவ்வளவு பொல்லாத ஒரு உலகம் பார்த்தீர்களா? ஒரு மனிதன் அவருக்கு பிடிச்ச இடத்துல, அவருடைய சொந்த நிலத்துல நல்ல கதிர்களை விதைக்கிறாரு, நல்ல விதைகளை விதைக்கிறாரு. உடனே அதுக்குள்ளே முள்ளை கொண்டு வந்து விடணும்னு சொல்லி எவ்வளவு மோசமான சிந்தனை இருக்கும் என்றால் சாத்தான் அப்படி செய்வான் என்பதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இது தான் சாத்தான் அன்றைக்கும் செய்தான், இன்றைக்கும் செய்கிறான். நிறைய இடங்களில் நல்ல எண்ணங்களோடு கூட நம்ம வாழுகிற பொழுது, உதவி செய்கிற பொழுது, நல்ல எண்ணத்தோடு கூட நம்ம பல காரியங்களை செய்ய முன் வருகிற பொழுது சாத்தான் அதை கெடுக்கும்படியாக பலவிதமான இந்த விதைகளோடு கூட அந்த களைகளையும் அவன் விதைத்து, முள்களையும் விதைத்து நம்மை வேதனைப்படுத்தும்படியாக, நம்மை துன்பப்படுத்தும்படியாக அவன் முயற்சி செய்கின்றான். போன வாரம் ஒரு அம்மா ஃபோனில் கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு விதவை தாய், அடகு வீட்டில் ஒவ்வொரு இடமா போய் குடியிருந்திருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல குடியிருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்கிறான். அவங்க இவங்க பையனும் அவனும் பையனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. பிறகுதான் தெரிஞ்சுது அந்த பையன் நிறைய கிரிமினல் கேங்கு, கொலை செய்கிற கூலிப்படையை சார்ந்தவன்னு சொல்லிட்டு. இவன் ஃப்ரெண்டாக இருந்ததால் நாளடைவில் இவனும் அப்படி கூலிப்படையாக மாறிவிட்டான். ஒரு கொலை வழக்கில் அவன் சிக்கியிருக்கிறான். என் மகனுக்காக ஜெபிங்க ஐயான்னு சொல்லி அந்த தாயார் சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறது வந்து முள், களை. இவங்க வந்து நல்ல விதையை விதைச்சிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டும் சேர்ந்த உடனே பார்த்தீங்களா, நல்ல பையனாக இருந்த இவன் கூலிப்படையாக மாறி கொலை வழக்கில் சிக்கியிருக்கிறான். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்து விட வேண்டும், அவருடைய குடும்பத்தை கெடுத்து விட வேண்டும், அவருடைய திருமண வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும், இல்லைன்னா அவருடைய பிஸ்னஸை கெடுத்துடணும், நல்ல பேரை கெடுத்துடணும், களையை கொண்டு வரணும்னு சொல்லி சாத்தான் இடைவிடாது அவன் முயற்சி செய்பவனாக இருக்கின்றான். ஒரு ஊழியம் வளர்கிற பொழுது நல்லவங்க வந்து சேர்றாங்க. இதே மாதிரி விதைகளும் களைகளும் கூட வந்து சேருகின்றது. உள்ளே இருந்து அவங்க அதை கெடுக்கும்படியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். ஒரு ஊழியம் கெட்டு போக வேண்டும் என்றால் அந்த மாதிரி அந்த முள்ளுகளும் கூட இருந்து அப்படியே செயல்படுகிறது, அவைகளை அப்படி நெருக்குகிறது. அதை போலவே நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு வியாதிகளை கொண்டு வருகிறான், முள்ளாக சாத்தான் கொண்டு வந்து விதைக்கிறான். அப்போ அந்த பலகீனம் வந்த உடனே நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவங்க வேலை செய்ய முடியாமலே போயிடுறாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க, தடுமாறுறாங்க, ஆஸ்பத்திரிகளை தேடுறாங்க, மருத்துவரில் தேடுறாங்க. எங்கே நம்ம இருந்து வந்தோம், நம்ம வேலை என்ன, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோன்றதே அவங்களுக்கு மறந்து போகுது. காரணம் என்ன? அந்த வியாதி முள்ளாக இருந்து அவர்களை வதைப்பதே காரணம். இன்றைக்கி நன்றாக இருப்பவைகளை கெடுப்பதற்காக, நன்றாக இருப்பவர்களை கெடுப்பதற்காக, தேவனுடைய பிள்ளைகளை கெடுப்பதற்காக களைகளை சாத்தான் எல்லா பக்கமும் கொண்டு வந்து அவன் விதைக்க முற்படுவதை காண்கிறோம். அதனால் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி சின்ன பின்னமாக இருக்கிறது, எத்தனையோ பிஸ்னஸ் சின்ன பின்னமாக இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். நம்ம முதல்ல வாழ்க்கை பாதையிலே நம்ம கடந்து போகின்ற பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னோட புதிதாக வந்து கலக்கிறாங்களே, என்னோட புதுசாக வந்து சேர்றாங்களே, பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்காங்களே, வேலைக்கு சேர்றாங்களே, இவங்களாம் நல்லவங்க தானா, இவங்க கூட நான் கலக்கலாமா, இவங்க கூட நான் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளலாமா, ஆண்டவரே நான் முன்னேறலாமா, இவங்க கூட நம்பிக்கையை வைத்து சில காரியங்களை செய்யலாமான்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பெர்மிஷன் கேட்கணும். ஆனால் கேட்காமலே அதை செய்கிறதுனால தான் இது போல் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என்னிடத்தில் கேட்பானா, என் மகள் என்னிடத்தில் கேட்பாளா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் கேட்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம கேட்கலைன்னா அவர் அமைதியாக இருப்பார். நாம் அநேக ஆபத்துகளிலே நாம் சிக்கிக்கொள்ளுவோம். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த விதைகளை ஓடு கூட களைகளை கலக்கிற பொல்லாத பிசாசானவன் இருக்கிறான். இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த வாரத்தில் ஒரு வழக்கறிஞரை நான் முதல் சந்தித்தேன். நல்ல மனுஷன், லாயர்,
அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள் வாழுகிற உலகம் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் எத்தனை வழக்கறிஞர் இருந்து எத்தனையோ பேர்கள் அவர் டெய்லி பார்க்குறாரு. என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அவருக்கு எத்தனையோ ஃபோன் கால் வந்தது. அவர் அந்த அனுபவத்தில் அவர் 30 வருஷமாக லாயராக அவர் சொல்கிறார், இந்த உலகம் ஒரு பொல்லாத ஒரு உலகம், இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதனால தான் கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி அவரை வெட்டிட்டாங்க, இவரை வெட்டிட்டாங்க, எவ்வளவோ வேதனையான காரியங்களை நாம் காண்கிறோம். நன்றாயிருப்பவர்களை பார்த்து அதை ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னா பார்த்து துதிக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க. இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கீங்களப்பா, அவருடைய பிஸ்னஸ் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கீங்க, அப்படி ஊழியத்தை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீங்களே, அப்படி குடும்பத்தை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீங்களே என்று ஆண்டவரை துதிக்கிறவங்க, சந்தோஷப்படுறவங்க எவ்வளோ இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பல்லை கடித்து ஏன் இப்படி மலர்ந்து விட்டான், ஏன் இவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், இவனை கெடுக்க வேண்டுமே, இதை அழிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆசைப்படுபவரும் நிறைய இருக்காங்க. இந்த வருஷம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்ட் 2ல் ஒரு பாடம் வந்திருக்கு. என்ன பாட்டுனா பேனர் ஒரு பாடம். பேனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாலிபன் வளருகிறான், அப்படி அப்பா அடிக்கடி கோர்ட்டு கேஸ் வழக்கில் சிக்கிக்குவார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, நல்ல வீடாக தெரியுது, நல்ல வயல் கடை தெரிஞ்சுன்னா உடனே போய் தீ வச்சு விட்டுருவார். அவருக்கு அதை பார்க்க சகிக்காது. அதனால் அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, மகனை சாட்சி சொல்ல கூடுவாங்க. அந்த மகன் அதனால் ரொம்ப வருத்தப்படுவான், என் அப்பா ஏன் இப்படி இருக்காரு, எல்லா இதையும் தீ கொளுத்தி விட்டுறாரு. இந்த குடும்பமே கஷ்டப்படும். கடைசியில் அவங்க அப்பாவை சுட்டு கொண்டுருவாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த பையன் சந்தோஷப்படுவான், அப்பா கதை முடிஞ்சதுன்னு சொல்லி. பெற்ற பிள்ளை அப்பா செத்த அன்னைக்கு அவன் சந்தோஷப்படுகிறான். அந்த அளவுக்கு அவங்க அப்பாவுடைய பேய்த்தனம், பேய்க்கெடுத்த புத்தி, எல்லாரையும் கொளுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலேயே இருந்ததுன்னு சொல்லி அந்த பாடத்தில் நான் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்களா, பிறர் நன்றாக இருந்தாங்கன்னு அதை கொளுத்தி விட்டுறணும். பட்டணத்தில் தீ கொளுத்துபவர்கள் உண்டுன்னு சொல்லி நீதிமொழிகளில் நான் வாசிக்கிறோம். பிறருக்கு நல்ல பேருக்குன்னு அதை கொளுத்தி போட்டு விட்டுறணும், அதை அழிச்சு போட்டுறணும். நல்ல வீடு வச்சுருக்காங்களா, நல்ல சந்தோஷமாக இருக்காங்களா, கொளுத்தி போட்டுறணும். ஒரு செய்வினை வச்சு விட்டுரு, ஒரு கேஸை போட்டு விட்டுரு, ஒரு மந்திரவாதத்தை வச்சு விட்டுரு, பிள்ளைகளை கெடுத்துரு, ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி அதை கெடுத்துடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, ரொம்ப சந்தோஷம், இவங்க பிஸ்னஸ் இவ்வளோ வளர்ந்துருக்குது, இவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்களே, இந்த ஊழியை எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம், ஐயோ இவன் வளர்ந்துட்டானே, ஐயோ இவனுடைய மிஷின்ஸ் வளர்ந்துருச்சு, இவ்வளோ பெரிய கட்டடங்கள் வந்துருச்சு, இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கின்றார். பேனர், இந்த இடத்துல தீ கொளுத்தி போடுறவங்க, அழிச்சு போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்ல பேர்களை கெடுத்து போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஊழியக்காரன் சொன்னார், அவர் ஊழிய வளர ஆரம்பித்த உடனே நிறைய பேர் அவரை தேடி வரும். இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அப்போ அவரை தேடி ஒருத்தர் ஊருக்கு வந்திருக்காரு, அந்த ஊழியக்காரர் இருக்காருன்னா அவர் செத்து போயிட்டார போன வாரம், செத்து போயிட்டார், ஆமாம் செத்து போயிட்டார் போன வாரம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஐயோ பாவம் பிரதர் செத்து போயிட்டார் பொழுது ஒரு கவலையோடு திரும்பி போகும்போது சைக்கிளில் ஒரு எதிர்த்தாப்பில் வந்திருக்காரு. பிரதர் நீங்கள் செத்து போயிட்டதான் போன வாரம்னு சொன்னாங்களே, நான் உயிரோடு தான் இருக்குது. இந்த உலகம் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகமாக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறர் வாழ சகிக்காத மக்கள், பிறர் நல்லா இருக்கிற சகிக்காத மக்கள், பிறர் முன்னேறுவதை சகிக்காத மக்கள், இன்னொரு பிஸ்னஸ் நல்லா இருப்பதை சகிக்காத மக்கள், பல்லை கடிக்கிறவர்கள் இந்த பூமியில் பெருகி இருக்கிறாங்க. ஆனால் நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா, அப்படி யாரும் வளர்ந்துட்டாங்க, யாரும் செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு நாம் கிரீட்டிங் சொல்லணும், நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டும். இல்லைன்னா தூரத்துலேருந்து பார்த்து நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கணும். நாம விதைகளை விதைக்கிறதுலையும் உழுறதுலையும் முன்னேறதுல பிஸியாக இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. நமக்கு வயக்காடு இருக்குது, நமக்கு உழுறத வேலை இருக்குது, விதைக்கிற வேலை இருக்குது, தண்ணி பாய்க்கிற வேலை இருக்குது, கோட்டைச்சுவர் கட்டுற வேலை இருக்குது. அப்படின்னா நம்ம அதில் பிஸியாக இருப்போம். எப்போ ஒன்றும் இல்லையோ, வேலை ஒன்றும் இல்லையோ, அப்போ தான் அடுத்த ஆட்களை பார்த்து பல்ல கடிக்கிறோம், அடிக்கணும்னு சொல்லி இந்த எண்ணங்களை சாத்தான் கொண்டு வரேன். டு யூ கெட் மை பாயிண்ட்? பிஸியாக இருக்கும், நமக்கும் வேலை இருக்குது, நமக்கும் ஊழியம் இருக்குது, நமக்கும் பிஸ்னஸ் இருக்குது, நமக்கும் பல காரியங்கள் இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி அடுத்த ஆட்களை பார்க்குறது, கெடுக்கணும்னு நினைக்கிறது, தீக்குளுத்தி போடுறது, முள்ளை கொண்டு போய் வைக்கிறது,
இதெல்லாம் இருக்கவே இருக்காது. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ரோட்டில் நான் வந்தேன். அப்போ பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர்னா மத்தியான நேரம் இந்த மாதிரி கோடை காலம் தாங்க முடியல. பஞ்சர் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி டிரைவர் நல்ல வேலைக்கு ஸ்டெப்னிலாம் மாட்டினார். எப்படியோ வந்துட்டோம். அப்போ நான் பார்க்கும்போது அந்த ரோட்டில் அடிக்கடி இப்படி பஞ்சர் ஆகுது, நிறைய கார் நிற்கிது. என்னென்னு விசாரித்தா அதில் அந்த பஞ்சர் ஓட்டுறவங்க இருக்காங்க. ரோட்டில் நிறைய ஆணியை போட்டு விட்ருவாங்க. அப்போது பஞ்சர் ஆகிரும் ஒன்று அவங்கள கூட்ட ஒன்று அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரோட்டில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் சொல்லலை. ஆணியை போட்டு விட்டுரு, பஞ்சர் ஆகட்டு, அப்போ அப்படி தானே வருவாங்க, அங்கேருந்து வருவாங்கன்னு சொல்லி அந்த ரோட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது தவறல்லவா? கர்த்தர் நமக்கு எப்படினாலும் பிஸ்னஸ் தருவார். எங்கே இருந்தாலும் ஆட்களை அழைச்சிட்டு வருவார். நம்ம வந்து பஞ்சர் விட்டுற ஆட்களாக இருந்தால் இப்படி ஆணியை போட்டு விட்டுரு, முள்ளை போட்டு விட்டுரு, பஞ்சராகி வரட்டும்னு சொல்லி நம்ம நினைப்போம் என்றால் அது தவறான காரியம். மாம்சம் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிக்க வேண்டாம். பொல்லாதர் சொல்கிற ஆலோசனையில் நம்ம நடக்க வேண்டாம். நம்மளுடைய மனது கரப்டாகிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே வேண்டாம். முட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களே வேண்டாம். இன்னொருத்தரை கொளுத்தி போட்டு விட்டுறணும், அவனுடைய பேரை கொளுத்தி போட்டுடணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதுக்கு தான் கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார். இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அப்படி நடக்குது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல விதையை விதைச்சிருக்காங்க. முள்ளையும் கொண்டு சத்துரு வந்து எதிரி வந்து விதைச்சிட்டு போனானா. நம்ம தூங்கும்போது தான் களைகள் வருகின்றன. முழிச்சிருந்தோன்னா களையை கொண்டு விதைக்க முடியாது, முள்ளை கொண்டு வர முடியாது, கொளுத்தி போட முடியாது. நாம் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுறோம். எப்போ நமக்கு எதிரிகள் பெருகிறாங்களோ நாங்கள் உணர்கிறோமோ, என்றைக்கு வியாதிகள்லாம் தலை தூக்குதுன்னு சொல்லி நம்ம அறிகிறோமோ, என்றைக்கு அநேக நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் நமக்கு வருகிறது என்று நாம் அறிகிறோமோ, அன்றைக்கு நாம் விழித்திருக்க பழகுவோம், விழித்திருந்து ஜெபிக்க பழகுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம். ஆண்டவரே பாருங்கப்பா, எனக்கு இது வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளே இல்லை, இப்போ பிரச்சனைகள் வருது. இது வரைக்கும் எனக்கு வியாதியே இருந்தது இல்லைப்பா, பாருங்கப்பா இப்போ வியாதிகள் வர ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம முழித்திருக்கணும், இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் எதிரிகள் பெருகி இருக்கிறாங்க, என்னை பகைக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்கன்னா, அழியணும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க, வேலை செய்கிறவங்க பெருகி இருக்கிறாங்க. எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களாப்பா, என்னை பாதுகாப்பீங்களாப்பா என்று நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்புவிக்கிறவராக இருப்பார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்வார், கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு செய்வார், கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் விழித்திருந்து ஜெபிக்க இது மாதிரி உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. தீக்குளுத்தி போடணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் வரவிடாதபடிக்கு தடுக்கப்படுவாங்க. அவங்கள ஆண்டவர் அப்புறப்படுத்திடுவார். நாமளும் தூங்கி கொண்டிருப்போம் என்றால் எல்லா விதமான நாச மோசம் வந்துடும். ஜெப குறைவு ஏற்படுற பொழுது தான் மேக்சிமம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். விழித்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கவனமாக இருக்கணும், ஊழியம் பண்ணுறோன்னா கவனமாக இருக்கணும், ஜெபிக்கணும், இரவு விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் இது போன்ற களைகள் எல்லாம் உள்ளே வராதபடி, முள்கள் வராதபடி, பொல்லாத மனிதர்கள் வந்து கலக்காதபடிக்கு தேவனாலே பாதுகாக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அங்கே பாருங்க 27வது வசனம், மத்தேயு 13:27. வீட்டு ஜமானுடைய வேலைக்காரன் நம்மிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் இதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். வேலைக்காரங்களுக்கு தாங்க முடியல. எஜமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, எஜமானை பாருங்க, நம்ம நல்ல விதையை விதைச்சோம், முள்ளும் சேர்ந்து விதைச்சி வெளியே வந்திருக்கு பாருங்க, யார் இது பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. இவங்கெல்லாம் நல்ல வேலைக்காரங்க, கோவப்படுறாங்க, எஜமானுக்காக கோவப்படுறாங்க. அவங்க கூலிக்காக வேலை செய்கிறவங்க தான். ஆனால் எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து விட்டதே என்று அவங்க துடிக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல வேலைக்காரர்களை நமக்கு தருவாராக. அப்போ அவருக்கு கூலாக கேஷுவலாக சொல்கிறாரு, பா எதிரி தான் அப்படி செஞ்சான், தூங்கும்போது பண்ணிட்டான், அப்போ நாங்கள் போய் இதை பிடுங்கி போடட்டுமா, அந்த முள்ளெல்லாம் பிடுங்கிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வேலைக்காரெல்லாம் கேட்குறாங்க. எதுக்கு அது உள்ளேருந்து கெடுக்கணும், அது பிடுங்கிடுவோமே. இன்னைக்கு அப்படி ஆண்டவரை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பிடுங்கி போடணும்னு ஆண்டவருடைய தூதர்கள் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் பொறுமையாக இல்லாமல் இருப்பார். எவ்வளவோ பேர்கள் இன்னைக்கு இந்த பூமியிலேருந்து பிடுங்கி போடப்பட்டுருவாங்க. பிடுங்கி போடட்டுமா,
இந்த மரத்தை வெட்டட்டுமா? பைபிளில் எவ்வளவோ காரியங்களை பார்க்குறோம். தோட்டக்காரன் எஜமான்க வந்து மரத்தை வெட்டி போடுவோமா? வேண்டாம் வேண்டாம், ஒரு வருஷம் பார்ப்போம், தண்ணீர் பாய்ச்சுவோம், அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு களைகளை நான் பிடுங்கி அதுக்கு நான் வேலையெல்லாம் வச்சு விசேஷமாக கவனிக்கிறேன், அப்போ கனி கொடுக்கும். இப்போ வெட்ட வேண்டாம், வெட்டி போடட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே களையை பிடுங்கட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாம் நம்மை நடுங்க வைக்கிற கேள்விகள். ஆண்டவர் வெட்டி போடணும்னு நினைச்சாரு, களையை பிடுங்கணும்னு நினைச்சாருன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கவே முடியாதல்லவா? அது கேட்குறாரு, வேலைக்காரன் கேட்குறாங்க, பிடுங்கிடுவோமா, பிடுங்கி போட்டுமா? இதெல்லாம் பிரியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகின்றபடியினால்தான், மிகவும் அன்பாக இருக்கிறபடியினால்தான் எத்தனை பேர்கள் பாதுகாக்கப்படுறாங்கிறத வந்து மறந்து போகவே கூடாது. கிருபையின் காலம் கொடுக்கப்படும், பொல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது. துணிகரமாய் தவறு செய்பவர், துணிகரமாய் பிறரை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே. அதைத்தான் இங்கே நாம் உணர வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? பெர்மிஷன் கொடுக்கல, வேண்டாம், அவங்கள பிடுங்கிப்படாதீங்க, விட்டு கொஞ்சம் காலம் இருக்கட்டும், வளரட்டும், ரெண்டும் சேர்ந்து வளரட்டும். இன்னைக்கு நிறைய துன்மார்க்கு இருந்த பூமியில இன்னமும் நிலைத்திருப்பதற்கு காரணம் ஆண்டுடைய கிருபை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அது நம்ம பிடுங்கணும் அப்படின்னா நல்ல செடிகளும் பிடுங்கி வந்துடும். அதனால விட்டுரு, கொஞ்ச நாளைக்கு விட்டுரு, ரெண்டு சேர்ந்து வளரட்டும்னு சொல்லி பெர்மிஷன் ஆர்டர் கொடுக்குறார். நல்லவங்க வாழணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கெட்டவங்களும் இந்த பூமியில வாழும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்கள்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ பேர் உங்களை நீ வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம், துன்பப்படுத்திட்டு இருக்கலாம், துக்கப்படுத்திட்டு இருக்கலாம், உங்களை அழிக்கணும்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை எல்லாம் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆண்டவர் அவர் கிருபையாக இருக்கிறார். கொஞ்சம் பொருள் வளரட்டும், இப்போ பிடுங்கின நல்ல செடிகளும் அப்படி பிடுங்கி வந்துடும், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் பொருள். ஆண்டவர் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாதபடி பொறுமையாக இருப்பதை காண்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர், நீடிய பொறுமை உள்ள. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய பொறுமைக்கும் முடிவில்லை. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். வேண்டாம் பிடுங்கிறாதே, பிடுங்க வேண்டாம், ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். எவ்வளோ பேர் எவ்வளோ துன்மார்க்கமான செயலை ஈடுபடும் பொழுது, தென்மார்க்கமாய் செயல்படுகிற பொழுது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற பொழுது கூட அவங்க இன்னமும் உயிரோடு இருக்காங்கன்னா என்ன காரணம்? கர்த்தருடைய பொறுமை, நீடிய பொறுமை. ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்து துன்மார்க்கர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த பகல்காமில் மத தீவிரவாதிகள் வந்து எல்லாரையும் சுட்டு கொள்றாங்க. நீ எந்த மதத்தை சார்ந்தவன், நல்லவனா கெட்டவனா கிடையாது, எந்த மதத்தை இல்லைன்னா அவனை சுடுவேன் அப்படின்னு சொல்லி சுட்டுறாங்க. இப்போ நத்தானியல் அப்படின்னு சொல்லிட்டு கோவாலேருந்து ஒருத்தர் கிறிஸ்தவர், அவர் டூர் போயிருக்கார். நீ எந்த மதம்? நான் கிறிஸ்தவன் அவர் தைரியமாக சொல்லியிருக்கார். அப்போ நீ ஆண்டரை மறுதலை, இந்த வார்த்தைகள்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கார். உடனே அவர் தலையிலே சுட்டு கொண்டு இருக்காங்க. அவர் சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டாராம். இப்படி துணிகரமாய் தேவனுடைய பிள்ளையை சுட்டு போட்டவன் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நத்தான்வேல் வந்து ஏசப்பா விட்டு கொடுக்கல, நான் ஏசப்பா பிள்ளை, நான் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னு சுட்டு கொண்டே இருக்காங்க. அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். எப்படி ஆண்டவர் வந்து விட்டு வச்சிருக்கிறார்? அவனுடைய நீடிய பொறுமை. எத்தனையோ பேர் இந்த நீடிய பொறுமையினாலே இன்னைக்கு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து துணிகரமாக அது இன்னும் பாவம் செய்ய வைக்குது, துணிகரமாக இன்னும் பல காரியங்களை செய்ய வைக்குது. ஆனாலும் கூட நல்லவர்கள் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில கலைகளும் கூட இந்த பூமியில செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அவருடைய நீதி அல்ல, அவருடைய திறமை அல்ல, அவருடைய அதிகாரங்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபைதான் அவர்களை வாழ வைத்திருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 13:29, அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமைகளையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமைகளின் களஞ்சியில் சேர்த்து வைங்கள் என்று சொன்னான். ஆனாலும் கூட ரொம்ப காலம் இந்த களைகள் அப்படி இருக்க முடியல. ஒரு நாள் வந்தவுடனே, அறுவடை காலம் வந்தவுடனே முதல்ல களையை தான் பிடுங்குறாங்க, அதெல்லாம் சேர்த்து கட்டி சுட்டரிக்கிறாங்க. நல்ல கோதுமைகளை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க.
முடிவை நம்ம கவனிக்கணும். ரொம்ப காலமாக நான் செழிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த முள்ளு மரங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். துரோகிகளும் சண்டாளர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களும் கூட என்னை யாரும் அசைக்க முடியலன்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளே பேசிகிட்டு இருப்பாங்க, பிறரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. துன்மார்க்கர் நீதிமான்களுக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அந்த களைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. கோதுமையோ களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கப்படுகிறது. களஞ்சியங்கிறது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் எல்லாம் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கப்படுறாங்க. ஆனால் இது மாதிரி பிறரை வேதனைப்படுத்துகிறவங்கள அழிக்கப்படுறாங்கிற செய்தி இந்த நாளிலே வருகிறது. நீங்கள் ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறீங்க, நீ ஏன் இப்படி வேதனைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தந்தார். எதிரியுடைய பலத்தை பார்க்காதீங்க, உயரத்தை பார்க்காதீங்க, திறமையை பார்க்காதீங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தை, அரசியல் பலத்தை, பண பலத்தை பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்கள். ஒரு நாளில் கர்த்தர் பிடுங்கி போட்டு அக்கினினாலே சுட்டரிப்பார், உங்களையும் அவர் வாழ வைப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளில் கூட எவ்வளோ அருமையானபடிக்கு எங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே ராஜா. ரீபாலா கபாலா சந்தரா பூராரா ஓ ஹுமனாத்தியா கபூலா கபூலாரா. ஒவ்வொருக்குள்ளுடைய வல்லமை இறங்கணும். ஒவ்வொருடைய வீட்டிலையும் முட்செடிகளாக இருக்குது, அது பிடுங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். சர்றங்களில் முட்களாக இருக்குது, செடிகளாக முட்செடிகளாக இருக்குது, பிடுங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். கடுக்கரா பாலகரா பகுனா பவுலா கரா பலா. தேவனுக்கு தான் அந்த பலன் உண்டு, ஆண்டவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு. முட்செடிகளை பிடுங்கி எடுப்பதற்கு, வியாதிகளை பிடுங்கி எடுப்பதற்கு, பொல்லாத மனிதர்களை பிடுங்கி எடுப்பதற்கு கர்த்தருக்கு தான் வல்லமை உண்டு. அது நம்மாலே கூடாது, உங்களாலே கூடாது, என்னாலே கூடாது. அதை செய்வதற்கு ஆண்டவருக்கு தான் வல்லமை உண்டு. ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை என்னை வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகிற முட்செடிகளை பிடுங்கி எடுங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். ரோபா நகபா லூபா ரூபா ரூபாலா கபாலா கரபானா கரா. அநேகர் இந்த முட்செடிகளாலே கிழிக்கப்பட்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க. என் பிஸ்னஸ் போச்சே, எனக்கு அது போச்சு, இது போச்சு, எனக்கு இழப்பு, எனக்கு தாங்க முடியலையே, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு துடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை சந்திக்கிறது. ஆண்டவர் அவைகளை பிடுங்கி அவைகளை அக்கினினாலே சுட்டரித்து போடுகிறார். உங்களை வேதனைப்படுத்தியவர்களை சுட்டரித்து போடுகிறார். வியாதிகளை சுட்டரித்து போடுகிறார். கடன் பாரங்களை சுட்டரித்து போடுகிறார். சாபங்களை சுட்டரித்து போடுகிறார். ராகா நா பாரானா லபராபனா. பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். வல்லமை ஓராபாக்காரா, அதுக்கு முடிவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன் ராஜா. என் வல்லமைக்கு முடிவில்லை. உனக்கு எதிராக இருக்கிற செடிகளை, உன்னை வேதனைப்படுத்துகிற முட்களை இன்றைக்கு நான் பிடுங்கி அக்கினியால் சுட்டரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன் ராஜா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தெய்வம் நீ. ரா ரபு ரபூல் அரூபாக்கார பல வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். தேவன் வைராக்கியமாய் தன் பிள்ளைகளுக்காக இறங்குவார், காரியங்களை நடப்பிப்பார், தன் பிள்ளைகளை அதிசயங்களை காணப்படுவார். நன்றி ராஜா, நன்றி. இப்படி ஆறுதலான வார்த்தைகளுக்காக சோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை ஆற்றி தேர்த்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிற அன்பிற்காக, வேதனை உண்டாக்குற எல்லா காரியங்களையும் அவனை விட்டு நீக்க போகிறதுக்காக உமக்கு சோத்திரம். கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே நீர் மகிமைப்படும். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள். வியாதி அவர்களை விட்டு இப்பொழுது நீக்கி போட்டு அவர் சுகமாக இந்த பூமியில் பல வருடங்கள் வாழும்படியை ஜெபிக்கிற, அவர்களை பலகீனப்படுத்த நினைக்கிற முட்களை இன்றைக்கே பிடுங்கி எடுத்துருங்க. ஹார்ட்டுக்குள்ளே இருந்தாலும், லங்ஸ்குள்ளே இருந்தாலும், மூளைக்குள்ளே இருந்தாலும், ஆண்டவர் அது எந்த உடம்புல எந்த இடத்துல முள் இருந்தாலும் பிடுங்கி எடுத்துருங்கப்பா. வழி இல்லாமல் பிடுங்கிருங்க, வழி இல்லாமல் பிடுங்க. உமக்கு தான் முடியும். முள்ள விழுந்த சேலைகள் உண்டு ராஜா, அது கிழிக்கப்பட்டு விடாதபடிக்கு பத்திரமாய் வெளியே எடுப்பீராக. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி பொல்லாத மனிதர்கள் கையில் சிக்கியிருக்கிற வாலிப பிள்ளைகளை நீரே மீட்டெடுப்பீராக. அவருடைய பெற்றோர் வெடிக்கிற கண்ணீருக்கு நீர் பதில் சொல்லுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம்ப்பா. நாள் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்களுடைய பிள்ளைகளை தூக்குங்கப்பா, தூக்கி சுமந்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளில் கூட ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க, இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நமது நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இது அருமையான நாளிலும் கூட தகப்பனே, வடக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்குவதற்கு அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. சீக்கிரமாக அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஆண்டவரை தோத்திரமப்பா. அப்படியே அப்பா ஸ்கூலையும் கெட்ட உதவி செய்யுங்க. கண்ண வாசலை திறந்து தாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you.